இப்படியே போச்சுன்னா நம்ம ஊரை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. என்ன தம்பி கடைக்கு வரும்போது ஏதோ புலம்பிட்டே வர மாதிரி இருக்கு. அதை ஏனே கேட்குறீங்க? என்ன தம்பி என்ன விஷயம் சொல்லுங்க. சரி அண்ணே, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன மரம் தெரியுமா? எல்லா ஊர்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய மரமா? அப்படி என்ன மரம் தம்பி அது? அண்ணே என்னன்னு நீங்கள் இது தெரியாதா? எல்லா ஊர்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டிய மரம் பனை மரம். அது அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பனை மரம்லாம் சின்ன வயசில் பார்த்தது. இப்போலாம் எங்கே இருக்கு? இல்லைல்ல. ஏன் இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலீங்களே தம்பி, இப்படி திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா எப்படி தெரியும்? சரி, பனைமரம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா தெரியுமா? சரி இருங்க நானே சொல்கிறேன். பனைமரம் இருந்தால் அதிலிருந்து கல் பதனி இதெல்லாம் கிடைக்கும். இந்த கல் பதனி இதெல்லாம் இறக்குனா இதிலிருந்து நமக்கு கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அந்த கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே அந்த ஒயிட் சுகர், அதாவது இந்த சீனின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை தான் கவனிக்கணும் நீங்கள். இதில் தான் விஷயமே இருக்குது. இந்த ஒயிட் சுகர் இதை யாரும் மக்கள் யூஸ் பண்ணலாட்டினா மக்கள் யாருமே ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. மக்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கே போகலன்னா என்ன ஆகும்? எல்லா மருந்து கம்பெனியும் இழுத்து பூட்ட வேண்டியிருக்கும். அதுபோகனே எல்லாருமே இந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே வியாதியே வராது. வியாதிகளே இல்லாமல் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போய்கிட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். ஒரு வகைகள்லன பல வகைகளுக்கு அது சரியாக இருக்கும். மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிட்டாலே மது பழக்கம்லாம் குறைஞ்சிரும். குடிப்பழக்கத்தெல்லாம் மொத்தமாக விட்டுருவாங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க தம்பி. இந்த குடிப்பழக்கத்தை விட்டாலே எல்லாரோட குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வந்துடும். எல்லாரும் அவங்க பிள்ளைக்குட்டிகளை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. எப்பாடி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தம்பி. இவ்வளோ ஒன்று சக்கரையில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்போது பனைமரம் வச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுங்கிறீங்க. அட ஆமனே, அதானே சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்கள நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். வாங்க தம்பி வந்து உட்காருங்க. தம்பி என்ன வாங்க வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம், வந்ததே மறந்துட்டே பாருங்க. 1 கிலோ சீனி கொடுங்க. என்ன கேட்ட? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.